ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். அது என்னன்னா, இந்த லவ் பண்ற கப்பிள்ஸ் கிஸ் அடிக்கிற நீங்க ஒரு வேளை பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபியூச்சர் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. இந்த மாதிரி ஒரு பவர் உங்கள்கிட்ட கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்கிற விஷயத்த கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அது ஏன்டா என்னைய பார்த்து அந்த கேள்வி கேட்கன்னு சொல்லி கேட்கீங்களா? உங்களை பார்த்து கேட்கலங்க. நான் கேட்ட கேள்வி கொஞ்சம் குதர்க்கமா இருந்தாலும் அந்த குதர்க்கமான கேள்விக்கு பதிலாக தான் இந்த படத்தை பிரசன்ட் பண்ணிக்கங்க. ஸோ படம் பேர் என்ன? கிஸ். இந்த படம் எந்த OTTல ஸ்ட்ரீம் ஆகுதுன்னா ZEE5ல ஸ்ட்ரீம் ஆகுது. அண்ட் அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் பவர் இந்த படத்துல யார் கிடைக்குதுன்னா இந்த படத்தோட ஹீரோவான கவின் எனக்கு கிடைக்குது. அந்த பவர் எப்படி கிடைக்குது, அந்த பவர் வச்சு அவர் என்னெல்லாம் பண்றான்னு இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபேண்டசின்னு ஒரு விஷயம் இல்லாட்டி ஒரு நார்மல் ரோம்கா மூவி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். பட் அந்த ஃபேண்டசின்னு ஒரு விஷயத்தை சேர்த்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார் இந்த படத்தோட டேரக்டர். அதே மாதிரி கவின் என்ன பிரீத்தி மேம், இவங்களோட பேர் ரொம்ப கியூட்டாக இருந்துச்சு. அதுக்கு ஈக்குவலா RJ விஜயனா, VTV சார் அண்ட் கவினா இவங்க காம்போட வர காமெடி சீன்ஸ் ஸ்டார் வர இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ் நான் என்ன பார்க்கறேன்னா மியூசிக், சினிமாட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங் சூப்பராக இருந்துச்சுங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த படத்தில் செட் ஆகாத விஷயம்னா இந்த படத்தோட டைம் டியூரேஷனாக சொல்வேன், கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் சொல்லி தோணுச்சுங்க. பட் இருந்தாலும் எனக்கு இந்த படம் அந்த அளவுக்கு டிசப்பாயின்ட்லாம் பண்ணல. உங்களுக்கு ஃபேண்டசி ரோம்கா மூவிஸ்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்குன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.